அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் இனி இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் 80% நன்மையுடன் அபரிவிதமான மாற்றங்களை இனி படிப்படியாக சிரமம் குறைந்து வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்பதையும் பார்க்கலாம். சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டில் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இந்த தருணத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குகிறது. 7.5 சனி துவங்குவதால் அதிக நன்மை எதிர்பார்க்க முடியாது. 50% நன்மை மட்டுமே மேசராசிக்காரர்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். படிப்படியாக சிரமம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு 95% நன்மை உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பதால் 90% நன்மையுடன் நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மையுடன் 100% சிரமம் குறையும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் 55% நன்மையை எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 45% நன்மை மட்டுமே கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பான நன்மை உறுதியாகவே கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று மீன ராசிக்காரர்களுக்கும் ஜென்ம சனி துவங்குவதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 95% நன்மையுடன் யோகஸ்தானத்தை வெளிப்படுத்தும் சனியின் அமைப்பால் பல யோக வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% நன்மை உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 60% நன்மை கிடைத்தாலும் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றம் கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி விலகுவதால் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு 80% நன்மை என்றாலும் இனி படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான நன்மை உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பாத சனியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமருவதால் குடும்பத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். பொருளாதார நிலை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் 4, 8, 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. சனி பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சுபகாரியங்கள் நிச்சயமாக இனி கைகூடும். தடைகள் விலகும். அஷ்டம பாதிப்புகள் விலகும். லாபம் படிப்படியாக உயர்வதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி முழுமையாக விலகியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த 2.5 ஆண்டுகள் வலுவாக அமைய போகிறது. குடும்பத்தில் பல வகையான நெருக்கடிகளும்
சிக்கல்களும் இனி படிப்படியாக குறையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் இனி நிறைந்த மாறுதலை சந்திப்பதோடு உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறக்கும். வருமானம் உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நிரந்தர வருவாயை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே நிரந்தர வருவாய் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் நிரந்தர சொந்த வீடு அமையக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கும் தருணமாகவும் நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உத்தியோகத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதோடு பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி எந்த காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை அபரிவிதமாக மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இனி படிப்படியாக உயரும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பல சிரமங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் விலகி இனி இனிமை பிறக்கும் தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இனி சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் உங்களை தேடி நிச்சயமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே வேண்டாம்.